இப்போ தூய்மை பணியாளர்கள் வந்து அதிகமாக வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவங்க வேலை செய்கிறாங்க. ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவங்க தான் சென்னை மேயர் ஆகியிருக்காங்க. அதுக்குன்னா என்ன இப்போ ஆக்குனா அவங்க நல்லா இருக்க போகிறாங்க. பட்டியலினத்தை சேர்ந்தவர் தான் மேயர் ஆக்கியிருக்காங்க, அதுலேயும் ஒரு பெண். நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த மக்களுக்கு, அதுதான் மேட்ரு. 5 நாளாக போராடிட்டு இருக்கிறாங்க, அவர்களை பற்றி கவலை இல்லை. அதே பட்டியலினத்தை சேர்ந்த இவங்க தான் கொஞ்சம் மொழியில் பேசிட்டு போகிறாங்க. நாங்கள் அவர்களோட கலந்துரையாடினோமா, என்ன கலந்துரையாடினோம். நேற்று போய் பார்த்தாங்கல்ல இடதுசாரி தலைவர்கள் இவங்கெல்லாம். அவரும் பட்டியலினத்தை சேர்ந்த ஒருத்தரும் போனார். விடுதலை சிறுத்தைகள் ஏன் இந்த விஷயத்தை முதல்வருக்கு நாங்கள் கொண்டு போனோம், இந்த விஷயத்தில் நடவடிக்கை எடுங்கன்னு ஏன் இவங்க யாரும் கேட்கல? உனக்கு என்ன சீட்டு, அதை நாங்கள் பார்த்துக்கிறோம், கிளம்புங்கன்றோம். அவ்வளோதான் கூட்டணி கட்சிகளுக்கு மரியாதை. நீ யாரை வேணால் சேர்த்துக்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்கள உதயசூரியன் சின்னத்தில் கூட நிற்க வச்சுக்கோ. ஆனால் எங்களுக்கு வந்து டபுள் டிஜிட் கொடு, மறந்துடாத. நாங்கள் வந்து எப்படி முட்டு குத்துறோம், எங்கள் மான மரியாதைலாம் கெட்டு போச்சு. எப்படி இருந்த கட்சிகள் தெரியுமா நாங்கள்? இந்த 4 வருஷத்தில் மரியாதையே கிடையாது. எங்கே போனாலும் திட்டுறான். பல இடங்களில் எங்களால் பேசவே முடியல. அதனால் தயவுசெய்து அதற்குரிய சலுகையை பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்படி தான் போகுது.